கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கானமும் மகிமையும் யாவையும் இப்போதும் எப்போதும் கர்த்தருடைய வெளியேறப்பட்ட வல்லமையுள்ள ராஜ்யத்துக்கு கடவுள் ராஜா. அன்னிதினமும் எங்களுக்கு அன்னத்தும் அப்பத்தும் தண்ணீரும் போஷித்து ஆசீர்வதித்து நல்ல நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடால கோடி மனதார நன்றியோடு சோத்தரிக்கணும் கர்த்தர். எவரே இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே மகிழ்ந்து களி கூறுங்கள் தேவன கர்த்தர் உங்களுக்காக அதிசயங்களை காண செய்வேன் என்று மீகா 7:15 சொன்ன வாக்கு தத்துவம் ஏறப்பட்ட நாமத்தை கொண்ட வாக்கு தத்துவம் லட்சம். இந்த ஸ்தலத்தில் ஏறிக்கிற ஜெப விண்ணப்பம் உங்களுடைய அழகான வெண்மசூப்பான கண்கள் கவனிக்கிறமாயிருக்கிற லட்சம். என்னுடைய மூச்சை போட்டு பேசுகிற வார்த்தையை உன்னுடைய வெளியேறப்பட்ட அழகான வெண்மசூப்பான செவிகள் பெருமூச்சோடு கேட்டுக்கொண்டிருக்கிறாச்சா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கே ஒருவராவது உன் நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற அந்த ஸ்தலத்தில் இறங்குவேன்னு சொல்லிக்கிறது. அப்பா பிதாவே, வெளியேறப்பட்ட உலக மக்கள் எங்களுக்கு வெளியேறப்பட்ட தகப்பனே, ஜாதிகள் ஜனங்கள் மக்கள் யாவரும் கர்த்தரை இரட்சகரமாகவும் கர்த்தரை தெய்வமாக வணங்க வேண்டும் என்று இருக்காரும் கூப்பி கூப்பி மன்றாடி பரலோக சித்தத்தை இந்த பூமியில் பரலோக சித்தத்தை கர்த்தரை இந்த பூமியில் நிறைவேற்ற இருக்காரும் கூப்பி ஜாதிகளுக்காக ஜனங்களுக்காக மக்கள் யாவரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லோரும் மன திரும்ப வேண்டும், மன திருமணி கஞ்சிச்ச வீரன் கத்தால். அல்லேலூயா அல்லேலூயா. இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லவது. ஆயத்தமாயிருங்கள், ஆயத்தமாருங்கள், ஆயத்தமாருங்கள். என் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து பூமியின் பாதுகாப்பு வருகின்றார். ஆயத்தமாருங்கள். ஆயத்தப்பட்ட ஜனங்களை அநேக ஜனங்களை கிறிஸ்துவை கொடுத்து இரு சபைகளிலும் ஜப கோபுரங்களும் ஜப ஆலைகளும் திரு சபைகளிலும் கொண்டு வாருங்கள். உங்களுக்காக பக்கபலமாய் பக்க துணியாக இருக்கிறார். உங்களுக்காக பிதாவத்தை பரிந்துரை பேசி கொண்டு இழப்பாத தருவேன் என்று. அல்லேலூயா. மன திருமதவன கர்த்தர் மன்னமே இறங்கி ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். நீ ஒருவரே இரட்சகர் என்று எல்லோரும் உணரும்படிக்கு நான் ஜெபிக்கும் நடுவில் அற்புத செய்வீர் என்று இயேசுவா 3:5 வாக்குத்தத்தம் கெடுமைப்படி ஜெபிக்கிறேன் கர்த்தர். அப்பா, ஜாதிகள் ஜனங்க மக்கள் யாவரும் மன திரும்பி கர்த்தர் இரட்சகரும் கர்த்தர் தெய்வமும் வணங்க நான் ஜெபிக்கும் கர்த்தர். சங்கீத காத்து 85:12 சொன்னது நன்மையான வாழ்க்கை கிரிய செய்வனி கஞ்சிச்சபீரன் கர்த்தர். எப்பா, ஜாதிகள் ஜன மக்கள் யாவரும் கர்த்தரா சோதரிக்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தரா ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், மரணம் படிக்கொண்டு நோய் மண்டையில் கட்டுரை வெளியாக்குற அன்பு வெளியேறப்பட்ட தகப்பன் வெளியேறப்பட்ட ஜீவனில் வசங்களை அனுப்பின குணமாக்குவேன்னு சொன்ன தகப்பன். உன் கிருபை கிடைக்காதா, உன் தயவு கிடைக்காதா, அன்பு கிடைக்காதா, ஈவு கிடைக்காதா, உங்களுடைய பிரசனம் கிடைக்காதா, உன் தரிசனம் கிடைக்காதா, உன் ஆசீர்வாதம் எங்களோடு இருந்து செயல்படாதா? எங்கே கொண்டிருக்கிற விண்ணப்பத்தை தேவன கர்த்தர் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். சம்பூர்ணமாய் ஆசீர்வதியும், அபூர்வமாய் ஆசீர்வதியும், நங்கூரமாய் ஆசீர்வதியும். நிறைவாய் பக்கபலமாய் பக்கத்துள்ளாய் இருந்து நிறைவாய் ஆசீர்வதித்துக்கொள்ளும் ஆசீர்வதித்துக்கொள்ளும். நோய் உண்டையில் கட்டுணை மரணம் பறிக்கொண்டு வசங்களை அனுப்பி குணமாக்கி கிறிஸ்துக்கள் அழைத்து வருகின்ற போஷித்தும் சுவாமி. வயது முதல் கர்த்தர் பக்கபலமாய் பக்கத்துளையாக இருந்து சாப்பிட்ற அன்னத்தையும் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து அவர்களும் கிறிஸ்துக்கள் அழைத்து வர காரணம் அந்த ஒத்த பலத்தை குத்து மான் கால்களை கையில் காலின் சத்தியை குத்து போஷித்து ஆசீர்வதித்து. உலகமெங்கும் திருமண ஆழம் வடக்கு மேற்கு தெற்கு கிழக்கு நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் எங்கள் திருமண கிறிஸ்தவர்கள் ஐக்கிய கூட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும், தரிசனம் பெற்றுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். உடைய கிருபை எல்லா ஜனங்கள் சரித்திரம் இறக்கும்படி தலைமுறை இறக்கும்படி வேண்டி கெஞ்சிப்பீர்கள் கர்த்தர். திருச்சபைகள் ஜப கோபுரம் ஜப ஆலயங்கள் திரளான ஜனங்கள் ஏறிப்பேராய் திரளான ஜனங்கள், கும்பலே திரளான ஜனங்கள், குடும்பமாக திரளான ஜனங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஓடி வரும், கர்த்தருடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ள ஓடி வரும். உங்கள் மகிமை எல்லா இடங்களில் செயல்படுவோம். உங்களுடைய வல்லமை ஒவ்வொரு சரீரத்தில் இறங்கி செயல்படுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மட்டும் ஸ்தோத்திரி என்று சங்கீத காத்தவன கர்த்தர் 103:1-2 சொன்னது போல சிறிய ஆத்மா முதல் பெரிய ஆத்மாவை கர்த்தரே ஸ்தோத்திரிக்க வேண்டும், கர்த்தரே இரட்சகரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் வீட்டாரும் கர்த்தரே சேவிக்க காண வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. சகலவிதமான ஆசீர்வாதத்தினாலும் சகலவிதமான ஆசீர்வாதத்தினாலும்
உலகத்தார் மக்கள் புற ஜாதின மக்களை ஏற்கனவே தேவனை கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறீர். எபேசியர் 1:3 வைத்து நிதாதி ருசித்து பச்சபீர் எப்படியா பார்த்து டேஸ்ட் அறிந்தது போல உலகத்தார் மக்கள் தெரிய மடிக்கு தேவனை கர்த்தர் நான் ஜபிக்கும் போது சியோனிலிருந்து நீ ஆசீர்வதிப்பேர் என்று விசுவாச சங்கீதம் 128:5 சொன்னது போல சியோனிலிருந்து ஆசீர்வதியும் நினைச்சா என் பட்சத்தில் இருக்கிற தேவனை கர்த்தர் மனவழியா யாகாவரீரே எல்லாம் கவனித்து கொண்டு இருப்பவரே மனமிறங்க வாருங்க ராஜா. புது சிருஷ்டியாக்கும் ராஜா. அழுகை சத்தத்தோடு கசந்து சத்தத்தோடு ஜாதிகளுக்காக ஜனங்களுக்காக மக்கள் யாவரும் மன திரும்ப வேண்டும் என்று கெஞ்சி செபிறங்க கர்த்தாவே. அநேக ஜனங்கள் அழைத்தப்பட்டு சித்த நிறைவேற்றுக்கு ஸ்தோத்திரம். இயேசு மூலமாக வேண்டி கெஞ்சி செபிறேன். இந்த ஊருக்கு நாளமான கிறிஸ்து இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா ராஜா. ஆமென்.